ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மினி vlog. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேட் ஒன் எக்ஸாம் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால பசங்களாம் வெறி கொண்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம் கூட தமிழ் இங்கிலீஷ் ஏதாவது தெரியும். நான் கூட வெப் ப்ரோக்ராமிங்கில் மேக்ஸ் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜாவா தான் இன்னைக்கு எக்ஸாமு. நான் ரொம்ப நேரமாக கொஸ்டின் வச்சே உட்காந்துட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரைட் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம பிட் எழுதிரோன்னு எழுத ஆரம்பிச்சிட்டான் சாட்டு. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நேக்கா படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் படிக்க ஆரம்பிச்சதும் ரைட்டு நம்மளும் படிக்க ஆரம்பிச்சோம், நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக பிட் எழுதிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு டீன் என்ட்ரி கொடுத்துட்டாப்ல. ஆளு பார்த்தீங்கன்னா பிட்டுக்கிட்டலாம் எங்க ஒளிச்சு வச்சானே தெரியல. இதில் நாங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா சரியான வாண்டட் லிஸ்ட்ல இருந்தோம். முடிகாண்டி முடியை வெட்டிட்டு வந்து ஐடி கார்டு வாங்கிட்டு எக்ஸாம் எழுதுக்கடான்ட்டாரு. நாங்களும் இதை வெட்டிட்டு வந்துட்டோம். சரி ரைட்டு இனிமையாச்சும் உருப்படியாக படிக்கலாம்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியில் போய் ஆன்சர் தேட ஆரம்பிச்சிட்டோம். ஆன்சர் தான் தேட போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் சாட் ஜிபிடி கூட கடலை போட்டு இருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாட் ஜிபிடி கூட கமிட் ஆயாச்சு. இனிமேல் February 14 தான் வெயிட்டிங். நம்ம இங்கே கடலை போட்டு இருந்த கேப்ல என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் பிட் எழுதுங்கடானா ஹோல் சிலபஸ் எழுதி வச்சிருக்கானுங்க. பிட்டு கிட்ட அடிச்சு மாட்டினா சொல்லி முடிஞ்சு அவ்வளோதான். நான் வந்து அவங்க எழுதின பிட்டை சீரியஸாக பார்த்துட்டு இருந்தேன். சரி ரைட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா சோத்துக்கு அடிச்சுக்கிறானுங்க. நானும் தான் போய் அடிச்சுக்கிட்டேன், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு வாங்க அந்த விஷயமே மறந்துட்டேன். இதுக்கு மேலே முடி எப்படி வெட்டுறதுன்னு எனக்கே தெரியல. சரி ரைட்ரா இனிமேலாம் முடியெல்லாம் வெட்டக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தே கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சிட்டேன் எண்ணெய் என் மண்டையில. அதுக்கப்புறம் எப்படியோ என் மண்டையை காமிச்சு ஐடி கார்டு வாங்கியாச்சு. இந்த சாதாரண ஐடி கார்டை வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு போதும் போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் அலாட்மெண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் லெட்டே வண்டியோ பிச்சை எடுத்து கடைசியில் எக்ஸாம் அழுக வந்துட்டேன். அவ்வளோதான், எக்ஸாம்ல என் சோலியும் முடிஞ்சு வீடியோவும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.